ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவத்தில் உயிரியல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும். வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும். லத்தீன். பருவமடைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? பருவமடைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஹார்மோன்கள். வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உயரம் சராசரியாக எத்தனை சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது? வளரிளம் பருவத்தில் ஆண்களின் உயரம் சராசரியாக எத்தனை சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது? 23 சென்டிமீட்டர். வளரிளம் பருவத்தில் பெண்களின் உயரம் சராசரியாக எத்தனை சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது? வளரிளம் பருவத்தில் பெண்களின் உயரம் சராசரியாக எத்தனை சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது? 26 சென்டிமீட்டர். விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணின் டேஸ் பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. விந்தகங்கள் மற்றும் அண்டகங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்ணின் டேஸ் பால் உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் நிலை. வளரிளம் பருவத்தில் ஆண்களின் சராசரி எடை அதிகரிப்பு டேஸ் கிலோகிராம் அதிகரிக்கிறது. வளரிளம் பருவத்தில் ஆண்களின் சராசரி எடை அதிகரிப்பு டேஸ் கிலோகிராம் அதிகரிக்கிறது. 19 கிலோகிராம். வளரிளம் பருவத்தில் பெண்களின் சராசரி எடை அதிகரிப்பு டேஸ் கிலோகிராம் அதிகரிக்கிறது. வளரிளம் பருவத்தில் பெண்களின் சராசரி எடை அதிகரிப்பு டேஸ் கிலோகிராம் அதிகரிக்கிறது. 17. ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம் என்ன? ஆண்கள் மற்றும் பெண்களின் முகத்தில் பருக்கள் தோன்ற காரணம் என்ன? எண்ணெய் சுரப்பிகள். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பருவமடைதல் நிகழும்போது குரல் வளையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது. பருவமடைதல் நிகழும்போது குரல் வளையின் வளர்ச்சியானது பெண்களை விட ஆண்களில் அதிகமாக உள்ளது. இது சரி. ஆண்களில் வளர்ந்து பெரிதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒலி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது. ஆண்களில் வளர்ந்து பெரிதாகி வெளியே துருத்தி கொண்டிருக்கும் குரல் ஒலி பெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது. இதுவும் சரி. அடுத்து, இது முக்கியமான வளரிளம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆண் இன ஹார்மோன்களால் ஏற்படுகின்றது. இது முக்கியமான வளரிளம் பருவத்தில் சுரக்கக்கூடிய சில ஆண் இன ஹார்மோன்களால் ஏற்படுகிறது. இதுவும் சரி. இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் எந்த வகை ஹார்மோன்கள் பிட்யூட்டரியின் முன்கதுப்பினால் அதாவது அடினோ ஹைபோபைசிஸ் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன? இனப்பெருக்க உறுப்புகளால் உற்பத்தி செய்யப்படும் எந்த வகை ஹார்மோன்கள் பிட்யூட்டரியின் முன்கதுப்பினால் அடினோ ஹைபோபைசிஸ் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன? ஸ்டிராய்டு. லுட்டினைசிங் ஹார்மோனின் தூண்டுதலால் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டேஸ் விந்தகங்களால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. லுட்டினைசிங் ஹார்மோனின் தூண்டுதலால் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டேஸ் விந்தகங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்ட்ரோஜன். பெண்களில் FSH என்னும் ஹார்மோன் எந்த பாலிகில்களின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது? பெண்களில் FSH என்னும் ஹார்மோன் எந்த பாலிகில்களின் வளர்ச்சியை தூண்டி ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்கிறது? கிராஃபியன். ஆண்களில் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு அவசியமாகும் ஹார்மோன் எது? ஆண்களில் விந்து நாளங்களின் வளர்ச்சி மற்றும் விந்தணுவாக்கத்திற்கு அவசியமாகும் ஹார்மோன் எது? பாலிகில்களை தூண்டும் ஹார்மோன். ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டு லீடிக் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்வதால் இது டேஸ் எனப்படுகிறது? ICSH. ஆண்களில் விந்தகங்களில் காணப்படும் இடையீட்டு லீடிக் செல்களை தூண்டி டெஸ்டோஸ்டிரானை உற்பத்தி செய்வதால் இது டேஸ் எனப்படுகிறது? ICSH. இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன்.
ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டிராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பு எது? ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டிராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பு எது? ஈஸ்ட்ரோஜன். பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்வது எந்த ஹார்மோனின் பணியாகும்? பாலூட்டுதலின் போது பாலை உற்பத்தி செய்வது எந்த ஹார்மோனின் பணியாகும்? புரோலாக்டின் ஹார்மோன், அதாவது PRL. குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் எது? குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் எது? ஆக்சிடோசின் ஹார்மோன். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. மனிதரின் வாழ்க்கையில் இனச்செல்கள் உற்பத்தி செய்யப்படும் நிலையானது இனப்பெருக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. மனிதரின் வாழ்க்கையில் இனச்செல்கள் உற்பத்தி செய்யப்படும் நிலையானது இனப்பெருக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது சரி. இனப்பெருக்க நிலையானது பெண்களில் பருவமடையும் வயதில், அதாவது 10 முதல் 12 வயதில் தொடங்கி தோராயமாக 45 முதல் 50 வயதில் முடிவடைகின்றது. இனப்பெருக்க நிலையானது பெண்களில் பருவமடையும் வயதில், அதாவது 10 முதல் 12 வயதில் தொடங்கி தோராயமாக 45 முதல் 50 வயதில் முடிவடைகிறது. இதுவும் சரி. அடுத்து, ஆண்களில் 13 வயதில் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிறது. ஆண்களில் 13 வயதில் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் நீடிக்கின்றது. இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி. 28 நாட்கள் கொண்ட மாதவிடாய் சுழற்சியில் அண்டமானது டேஸாம் நாள் விடுபடுகின்றது. 28 நாட்கள் கொண்ட மாதவிடாய் சுழற்சியில் அண்டமானது டேஸாம் நாள் விடுபடுகின்றது. 14. எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அண்டகத்தில் இருந்து முதிர்ச்சி அடைந்த அண்டமானது வெளியேறுகிறது? எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை அண்டகத்தில் இருந்து முதிர்ச்சி அடைந்த அண்டமானது வெளியேறுகிறது? 28 முதல் 30 நாட்கள். அண்டமானது அண்டகத்தில் இருந்து வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டமானது அண்டகத்தில் இருந்து வெளியேறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டம் விடுபடுதல். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. கருவுறாத முட்டை, கருப்பையின் தடித்த சுவர் மற்றும் அதன் இரத்த நாளங்கள் சிதைவடையாமல் இருக்கும். இதுதான் தவறான கூற்று. பெண்களின் வாழ்க்கையில் இனப்பெருக்க நிகழ்வின் இறுதி நிலையை குறிப்பது டேஸ் எனப்படும். பெண்களின் வாழ்க்கையில் இனப்பெருக்க நிகழ்வின் இறுதி நிலையை குறிப்பது டேஸ் எனப்படும். மாதவிடாய் நிறுத்தம். அண்டகங்கள் அகற்றப்படுதல் அல்லது இடுப்பு பகுதியானது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுதல் போன்றவற்றினாலும் டேஸ் உண்டாகிறது. அண்டகங்கள் அகற்றப்படுதல் அல்லது இடுப்பு பகுதியானது கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுதல் போன்றவற்றினாலும் டேஸ் உண்டாகிறது. கர்ப்பகாலம். ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க எவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க எவற்றை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? கால்சியம். தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க உதவுவது எது? தைராய்டு சுரப்பி தொடர்பான நோய்களை தடுக்க உதவுவது எது? அயோடின். இரத்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இரத்தத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இரும்பு. இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படுவது எது? இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படுவது எது? இரத்த சோகை. மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் டேஸ் சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் இரத்த இழப்பை ஈடு செய்ய பெண்கள் அதிக அளவில் டேஸ் சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரும்புச்சத்து நிறைந்த உணவு. டக் பெயிண்ட் என்பது எதற்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலியாகும்? டக் பெயிண்ட் என்பது எதற்காக வடிவமைக்கப்பட்ட இலவச ஓவிய பயிற்சி செயலியாகும்? குழந்தைகள். கணிதம் கற்பதற்கான காணொளி விளையாட்டு எது? கணிதம் கற்பதற்கான காணொளி விளையாட்டு எது? டக் மேத். ஆர்கேட் வகை விளையாட்டு என்பது ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்து விளையாட வேகம் டேஸ். ஆர்கேட் வகை விளையாட்டு என்பது ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்து விளையாட வேகம் டேஸ் அதிகரிக்கும்.
ஸ்பேஸ் கேடட் என்பது எவ்வகை விளையாட்டு? ஸ்பேஸ் கேடட் என்பது எவ்வகை விளையாட்டு? எளிய கூட்டல். குறையெண்கள் மற்றும் விடுபட்ட எண்கள் போன்றவை எதில் இடம்பெற்றிருக்கும்? குறையெண்கள் மற்றும் விடுபட்ட எண்கள் போன்றவை எதில் இடம்பெற்றிருக்கும்? as 20. பொறுத்துக. நியூ கண்ட்ரோல் ப்ளஸ் என், ஓப்பன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ, சேவ் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், பிரிண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி, குவைட் இஎஸ்சி. எந்த கருவியினை கொண்டு நீக்கம் செய்த ஒரு செயலை மீண்டும் நிகழச் செய்யலாம்? எந்த கருவியினை கொண்டு நீக்கம் செய்த ஒரு செயலை மீண்டும் நிகழச் செய்யலாம்? ரீடோ. வரைந்த ஓவியத்தை அச்சு எடுக்க உதவும் கருவி எது? வரைந்த ஓவியத்தை அச்சு எடுக்க உதவும் கருவி எது? பிரிண்ட். வண்ணத் தூரிகை போல இருக்கும் கருவி எது? வண்ணத் தூரிகை போல இருக்கும் கருவி எது? எரேசர். முன்னர் செய்த செயலை நீக்க உதவும் கருவி எது? முன்னர் செய்த செயலை நீக்க உதவும் கருவி எது? அன்டூ. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.